ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் கோஸ்ட் கால்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, மொத்தமா வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 260 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ, கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ, உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 30,000 உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ, இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 27 பிப்ரவரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. நேவிக் ஜெனரல் டியூட்டில வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 13th பிப்ரவரி அன்னைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 27 பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நேவிக் ஜெனரல் டியூட்டிக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க மினிமம் வந்து பார்த்தோன்னா 12th வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அதுல வந்து மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பாருங்க 22 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே பாண்ட் பிட்வீன் குடுத்துருக்காங்க பாருங்க. 1 செப்டம்பர் 2002ல இருந்து 31 ஆகஸ்ட் 2006க்குள்ளார நீங்க பிறந்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அவங்கலாம் வந்து பார்த்தோன்னா 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்தந்த ரீஜன் வைஸா, ஜோன் வைஸா வந்து பாருங்க இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் ஜோன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஈஸ்ட் ஜோன் வந்து பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, அதுக்கப்புறம் புதுச்சேரி இது எல்லாமே ஈஸ்ட் ஜோன்ல வந்து உங்களுக்கு வந்து வரும். ஈஸ்ட் ஜோனுக்கு வந்து பார்த்தோன்னா 33 வேக்கன்சி வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து பார்த்தோன்னா 260 வேக்கன்சி வந்திருக்கு. அதுல ஈஸ்ட் ஜோனுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 33 வேக்கன்சி வந்து இருக்கு. அது அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பார்த்தோன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு கம்யூனிட்டி வைஸா இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும் 4 ஸ்டேஜா உங்களுக்கு வந்து நடக்கும். ஸ்டேஜ் 1ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அசஸ்மென்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க இங்க கீழயே குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 வந்து பொறுத்தவரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் இந்த மாரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கேயே சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்போ வந்து பாருங்க இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிபிடி மெத்தட் எக்ஸாம் அதுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. செக்ஷன் 1, செக்ஷன் 2 2 டைப்ல நடக்கும். செக்ஷன் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க மேத்ஸ், சயன்ஸ், ஸோ இங்கிலீஷ், ரீசனிங், ஜெனரல் நாலேட்ஜ் இந்த மாரி வந்து இருக்கும். குவாலிஃபையிங் மார்க்குமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியா இருந்தா 30 மார்க் எடுத்தா நீங்க பாஸ். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 27 எடுத்தாலே இந்த இதுக்கு வந்து பாஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. செக்ஷன் 2ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மேத்ஸ்ல 25, பிசிக்ஸ்ல 25 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அது எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து குவாலிஃபையிங் மார்க் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தோன்னா அசஸ்மென்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுல வந்து பாருங்க பிசிக்கல் ஃபிட்னஸ்மே வந்து பார்ப்பாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். அதோட பார்த்தோன்னா 20 ஸ்குவாட் அப்ஸ், அதுக்கப்புறம் 10 புஷ் அப்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க இங்க லிங்க் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 27 பிப்ரவரி தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து பார்த்தோன்னா இதுல நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ரெடி பண்ணி, ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா இதுல பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 300 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது வந்து பாருங்க ஆன்லைன் மோட்ல நீங்க எந்த பேமெண்ட் மெத்தட்ல வேணா நீங்க வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ, ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்குமே வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1ல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும், ஸ்டேஜ் 2ல குடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 3ல வந்து பாருங்க இங்க குடுத்துருக்கிற மாரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து வச்சிருக்கணும். அதெல்லாம் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது பார்த்தோன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ல இருந்து உங்களுக்கு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோல இருந்து இந்த மாரி வந்து நெறைய கேரக்டர் சர்டிஃபிகேட்ல இருந்து வில்லிங்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க செலக்ட் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து வச்சிருக்கணும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாருங்க ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் செஸ்ட் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்கணும்னு குடுத்துருக்காங்க. 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன்ல வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வெயிட் வந்து பார்த்தோன்னா ஹைட்டுக்கு ஏத்த மாரி இருக்கணும். ஹியரிங் குடுத்துருக்காங்க. டேட்டூலாம் வந்து பார்த்தோன்னா நாட் பெர்மிட்டட்ன்னு குடுத்துருக்காங்க. டேட்டூஸ்லாம் நீங்க வந்து போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ, ட்ரெய்னிங் பீரியட் வந்து உங்களுக்கு இனிஷியலா வந்து இருக்கும். நேவிக் ஜெனரல் டியூட்டிக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரெய்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு சேலரியுமே வந்து இங்கேயே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு பேசிக் பேவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ரூ. 21,700 வந்து பார்த்தோன்னா, பேசிக் பே வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த பேசிக் பே இல்லாம உங்களுக்கு டியர்னன்ஸ் அலவன்ஸ், அதர் அலவன்ஸ் இந்த மாரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். உங்க கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தோன்னா, 35,000 கிட்டக்க சேலரி வந்து வரும். இதுல வந்து பாருங்க புரமோஷனுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. பிரதான அதிகாரியா நீங்க வந்து பார்த்தோன்னா, அந்த
நேவிக் ஜெனரல் டியூட்டிலேருந்து உங்களுக்கு பிரதான அதிகாரியா நீங்க வந்து புரமோஷன் ஆவீங்க. அதில வந்து சேலரி வந்து பாருங்க ரூ. 47,600 வந்து சேலரி வந்து வரும். இது இல்லாம அதர் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. ஃப்ரீ ரேஷனு, கிளாத்திங்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு, அதுக்கப்புறம் ஃபேமிலிக்குலாம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கவர்ன்மென்ட் அக்காமடேஷனு, 45 நாள் லீவ் இருக்கு. கேஷுவல் லீவ் 8 நாள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி, லோன் ஃபெசிலிட்டி இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பாருங்க 75,00,000க்கு வந்து உங்களுக்கு வந்து பண்றாங்க. இந்த மாரி வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க வில்லிங்கா இருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். 27 பிப்ரவரி தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.